வணக்கம், வெல்கம் டு ஹைக்யூ ஸ்டடி யூனிக் அப்ரோச் ஆஃப் டீச்சிங். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.4 இஃப் ஏ இஸ் நான் சிங்குலார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நான் சிங்குலார் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, இதுதான் வந்து நான் சிங்குலாரோட மீனிங். அடுத்து பாருங்க, ஆஃப் ஆட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆட் ஆர்டர் அப்படின்னு ஆட் அதாவது ஒற்றைப்படை எண்கள் அந்த ஆர்டரில் இருக்கான். prove that adjoint of A is positive. adjoint of A என்றது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா வெரி வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆட் ஆர்டர் அப்படின்னா ஜென்ரல் ஃபார்ம் எழுதணும். ஓகேங்களா, இதுக்கு சொல்யூஷன் எழுதுறேன். ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஒரு நம்பர் எப்போ ஈவன் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து அதாவது இரட்டைப்படை எண்கள் அப்படின்னா என்னது, 2 மல்டிப்ளை ஆயிருந்தா. ஓகேங்களா, இப்போ 2 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2Kன்னு எடுத்து அப்படியே கே இருக்க இடத்துல எது போட்டாலுமே வந்து அது ஈவன் நம்பர் தான். ஓகேங்களா, அதாவது 2K இருக்க இடத்துல 0 போட்டால் எனக்கு 0ன்னு வந்துடும். 2K இருக்க இடத்துல போட்டால் 1 போட்டால் 2 1s 2ன்னு வந்துடும். கே இருக்க இடத்துல 2 போட்டால் 2 2s 4ன்னு வந்துடும். ஓகேங்களா, அப்போது ஈவன் நம்பர் அப்படின்னா 2K, ரைட். இப்போ ஆட் நம்பர் அப்படின்னா இந்த இதில் கேல எது போட்டாலுமே எனக்கு வந்து ஈவனாக தான் இருக்கும். ஆட் நம்பர் எதுவும் கிடையாது, கூட வந்து +1ன்னு சொல்லி ஆட் பண்ணிக்கணும். அதுதான் ஜென்ரல் ஃபார்ம். ஓகேங்களா, ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஆட் நம்பர். இப்போ ஆட் நம்பர்ஸோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன, இப்போ தான் நான் சொன்னேன் 2K + 1. கேன்ற ஒரு வேரியபிள் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ 2K + 1. ஓகேங்களா, இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வேர் இந்த கேன்றது என்ன அப்படின்னா 0 1 2 3 எக்ஸெட்ரா எது போட்டாலுமே அதில் என்ன இருக்கும், எனக்கு கண்டிப்பாக வந்து ஆட் நம்பராக தான் கிடைக்கும். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதாவது ஒரு தியரம்ன்றது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டு தி பவர் n - 1. ஓகேங்களா, இது வந்து தியரம்லேருந்து நம்ம வந்திருக்க வேல்யூ. ஓகேங்களா, இப்போது இதில் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள். இந்த எண் இருக்க இடத்துல அப்படியே டேரெக்டாக இந்த 2K + 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வருது, டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இதுக்கு மேலே எண் இருக்க இடத்துல நான் போட்டால் 2K + 1 - 1 அப்படின்னு சொல்லி வருது. ஓகேங்களா, இப்போ இதுக்கப்புறம் பாருங்கள், இந்த +1 - 1 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு எனக்கு என்ன வருது, டிட்டர்மினன்ட் ஆஃப் வெறும் 2K தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் K த ஹோல் ஸ்கொயர்னு போடலாமா, எப்படி போட்டாலுமே இதே தான், ரெண்டுமே ஒன்று தான். அப்போ எதனா ஒரு நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நம்பர் என்னவாக இருக்கும், எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும், நெகட்டிவாக வர வாய்ப்பே கிடையாது. இப்போ இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போது இந்த வேல்யூ பாசிட்டிவ் அப்படின்னா இதுக்கு அப்போது இதுக்கு ஈக்குவலாக இருக்க வேல்யூ வந்து கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். தேர்ஃபோர் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்றது என்னது, இஸ் பாசிட்டிவ். ஓகேங்களா, வெரி வெரி சிம்பிள். ஆட் ஃபார்ம் எழுதியிருக்கேன். ஆட் நம்பர் அப்படின்னா 2K + 1. ஓகேங்களா, இப்போ இந்த கே இருக்க வேல்யூ 0 1 2 3 என்ன வேணால் போட்டுங்கன்னு சொன்னேன். இது வந்து தியரம்லேருந்து வந்த ப்ரூஃப். அது அந்த ப்ரூஃப் நான் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அந்த என்ன இருக்க இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2K + 1 ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 2K + 1 போட்டேன் அப்படின்னா இப்போ வந்து அவங்க பாருங்கள் இந்த மாதிரி வருது, எனக்கு 2Kன்னு வருது. அப்போ என்ன அதுன்னா ஸ்கொயராக நான் எடுத்துக்கிறேன். இதுவுமே இந்த ஃபார்மே ரெண்டு ஃபார்மே ஒன்று தான். அப்போது ஒரு நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்போவுமே வந்து என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ இந்த வேல்யூ பாசிட்டிவ் அப்படின்னா இது ஈக்குவலாக தானே இருக்குது, அப்போ அதுவும் பாசிட்டிவாக தான் இருக்கும். அவ்வளோதான், இதோட கன்க்ளூட் பண்ணியாச்சு. போன கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் தி ஃபாலோயிங் சொல்லிட்டு 3 கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. இப்போ அதை தான் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 2x2 மேட்ரிக்ஸ். 2x2 மேட்ரிக்ஸ் வந்து அட்ஜாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப 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 ஈஸி, ரைட். இப்போ அப்படியே டேரெக்டாக வந்து எடுத்துடலாம். இப்போ இது டேரெக்டாக அட்ஜாயிண்ட் எடுத்தால் என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். இந்த லீடிங் டயகனல் எலிமெண்ட் மட்டும் என்ன பண்ணணும்னா அப்படியே டேரெக்டாக சேஞ்ச் பண்ணிங்க, 2 இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மீதி என்ன இருக்குது, 4 6ன்னு சொல்லியிருக்கு. அது கூட வந்து சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். இங்கே +4 இருக்குது, -4 ஆக்கிட்டேன். இங்கே +6 இருக்குது, -6 ஆக்கிட்டேன். அவ்வளோதான், இதுதான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ.
2 into 2 மேட்ரிக்ஸ்க்கு. ஓகேங்களா? இப்போ செகண்ட் சப்டிவிஷன் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷனுக்கு 2 into 2 மேட்ரிக்ஸ் அப்படின்னா இது என்ன இருக்குது? இது 2 into 2 கிடையாது, இது 3 into 3 மேட்ரிக்ஸாக இருக்குது. இப்போ 3 into 3 மேட்ரிக்ஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? இந்த சம்முக்கு பார்த்தோம் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்? கோஃபேக்டர் ஆஃப் ஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ். கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? டிரான்ஸ்போஸ் எடுப்போம். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ ஃப்ரம் திஸ் இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ரம் திஸ் நான் என்ன எழுத போகிறேன்? நடுட்டம். எப்போவுமே சொல்கிறது நடுட்டம் எடுத்துங்க. சென்டர் டேர்ம் வந்து 4. இப்போது 4. இப்போ அதுக்கு அடுத்து என்ன வருது? 1. இதை சுற்றி திருப்பி இங்கே வாங்க 3. அது திருப்பி வந்து 4. அப்புறம் இங்கே பாருங்கள் 7. 7க்கு அப்புறம் வந்து 2. 2க்கு அப்புறம் 3. 3க்கு அப்புறம் 7. இப்போ 7 2 3 அகெயின் 7க்கே வந்தாச்சு பாருங்கள். அப்புறம் 3 எடுத்துங்க. 1 2 3 3 1 2 3. ஃபர்ஸ்ட் ரோ என்ன இருக்கோ அதே இன்னொரு தடவை எழுதிங்க. 4 1 3 4. இந்த மாதிரி நம்ம எழுதிட்டோம்னா கோஃபேக்டரை எதை கண்டுபிடிக்கலாம்? கோஃபேக்டர் வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னு சொல்லி பாருங்கள். டேரெக்டாக வந்து கோஃபேக்டர் ஆஃப் ஏ. இப்போ கோஃபேக்டர் ஆஃப் ஏன்றது என்னன்னு சொல்லி பாருங்கள். டேரெக்டாக மல்டிலே பாருங்கள். 4 2s are 8 minus 7. 8 minus 7. வேறு கலர் எடுத்துக்கலாம். 8 minus. அடுத்து பாருங்கள். 1 3s are 3. 3 minus 6. 3 minus என்ன எனக்கு 6ன்னு சொல்லி வருது. அப்புறம் பாருங்கள். 3 7s are 21. 21 minus 12. 21 minus 12 அப்படின்னு சொல்லி வருது. அதுக்கப்புறம் பாருங்கள். 7 1s are 7. 7 minus 6. அப்புறம் பாருங்கள். 2 2s are 4. 4 minus 3. 3 1s are 3. 3 3s are 9. 9 minus 14. 9 minus 14. அதுக்கடுத்து பாருங்கள். 3 1s are 3. 4 into 1 4. 3 minus 4. 1 3s are 3. 3 minus 2. அடுத்து பாருங்கள். 2 4s are 8. 8 minus 9. 8 minus 9. ஓகேங்களா? கோஃபேக்டர் நம்ம எடுத்தாச்சு. இப்போது கோஃபேக்டர் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோமா? அப்படியே இதை வந்து மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வருதுங்க? 1 அப்படின்னு சொல்லி வருது. இப்போ இதை மைனஸ் பண்ணால் -3. இப்போ இதை மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வருது? 9 அப்படின்னு சொல்லி வருது. இல்லை இதை மைனஸ் பண்ண அப்படின்னா 1. இதை மைனஸ் பண்ண அப்படின்னா 1. இதை மைனஸ் பண்ண அப்படின்னா மைனஸ் சிம்பிள் எதுக்கு இருக்குது பாருங்கள்? பெரிய நம்பருக்கு. அப்போது -5 அப்படின்னு சொல்லி வருது. அதுக்கப்புறம் வந்து 3 - 4. திருப்பி அகைன் மைனஸ் சிம்பிள் வந்து பெரிய நம்பருக்கு இருக்குது. -1. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1. 8 - 9 அகைன் -1. கண்டுபிடிச்சாச்சா? இதுதான் என்னது? கோஃபேக்டர் ஆஃப் ஏ. அப்போது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்றது என்னது? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்றது கோஃபேக்டரை எடுத்துட்டு அந்த கோஃபேக்டரை வந்து என்ன பண்ணணும்? நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணணும். கோஃபேக்டர் ஆஃப் ஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ். அப்போ கோஃபேக்டர் நம்ம எடுத்தாச்சு, அதுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். டிரான்ஸ்போஸ்னா என்னது? ஃபர்ஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம் ஆகிடும். செகண்ட் ரோ வந்து செகண்ட் காலம் ஆகிடும். தேர்ட் ரோ வந்து தேர்ட் காலம். அப்போ அந்த மாதிரி நான் போட்டேன் அப்படின்னா 1 -3 9 1 1 -5 -1 1 and -1. அவ்வளோதான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்போவுமே இந்த மாதிரி சம்ஸ்க்கெலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை வந்து எழுதுங்க. ஓகேங்களா? 3 கொஸ்டினுமே வந்து லெட் ஏ கொடுத்த மேட்ரிக்ஸ் எழுதிட்டு திஸ் வில் பி தி ஆன்சர். ஓகேங்களா? இதுதான் வந்து இதுக்கு ஆன்சர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அடுத்து பார்த்தீங்களா இதுதான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். இப்போ இது எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னு சொல்லி பாருங்கள். 3 into 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களா? தேர்டு கொஸ்டின் நான் ஒரு தடவை எழுதுறேன் பாருங்கள். 1/3 கொடுத்துற கொஸ்டின் அப்படியே எழுதுறேன். ஓகேங்களா? 2 2 1 -2 1 2 1 -2 2. ஓகேங்களா? இப்போ இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். இப்போ இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டே வந்து நம்ம சொல்யூஷன் போடும்போதே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து மொத்தமாக ஃபஸ்ட்டு ஏ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். லெட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து இந்த 3 எல்லாம் வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படியே 1/3 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு டிவைடில் போயிடும். இப்போ 2/3 1/3 இப்போ இது பார்த்தீங்கன்னா -2/3. அப்புறம் என்ன வரும்? 1/3 2/3 1/3 -2/3 2/3. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இது 3 into 3 மேட்ரிக்ஸ் ரைட். அப்போது அட்ஜாயிண்ட். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்றது என்னது?
கோஃபேக்டரை நம்ம கண்டுபிடிச்சிட்டு கோஃபேக்டர் ஆஃப் ஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ் கோஃபேக்டரை கண்டுபிடிச்சு அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்க போகிறோம் அவ்வளோதான் சரிங்களா. இப்போ கோஃபேக்டர் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பாருங்க. கோஃபேக்டர் ஆஃப் ஏ, இப்போ இந்த கோஃபேக்டர் ஆஃப் ஏ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, கோஃபேக்டர் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க பாருங்க. சென்டர் நம்பர் எடுத்துங்க, அப்புறம் எப்படி திருப்பி எது எழுதணும், அப்புறம் அதை எழுதணும். அதை பாருங்க, இந்த இங்கே எழுதிக்கிறேன் 1/3 2/3 -2/3 அகைன் 1/3 ஓகேங்களா. அடுத்து பாருங்க கீழே -2/3, அதுக்கு அடுத்து 2/3, அதுக்கு அடுத்து என்ன வரும் 1/3 -2/3 ஓகேங்களா. அடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட் ரோல 2/3 1/3 அடுத்து 2/3 டிவைடட் பை அதே மாதிரி திருப்பி அங்கே 2/3. ஃபர்ஸ்ட் ரோ நம்ம என்ன எழுதணும் அதே தான் லாஸ்ட் ரோவும் எழுதணும் ஓகேங்களா. இப்போ அது மாதிரி எழுதுனா 1/3 2/3 -2/3 1/3 ஓகே எழுதியாச்சு. இப்போ பாருங்க, இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம் டேரெக்டாக. எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் இருக்கும், டேரெக்டாக நான் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணி போட்டுரும். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே கீழே இருக்கு. இங்கே பாருங்க மேல் நம்பரை மட்டும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ண வருது 1 × 2 is 2. அதே மாதிரி கீழ் நம்பரும் இதுக்கு மல்டிப்ளை பண்ணணும் 3 × 3 is 9. இந்த மாதிரி கீழ் நம்பர் எந்த கீழ் நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் 3 × 3 is 9 சொல்லி தான் வரும். அதனால எப்போவுமே நீங்கள் இந்த கீழ் நம்பரை ரெண்டு சைடும் விட்டுருங்க, 9 சொல்லி நம்ம போட்டுடலாம் எல்லாத்துக்குமே. மேல் நம்பர் மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறது ப்ராப்பராக மல்டிப்ளை பண்ணி போடணும். 1 × 2 is what 2 divided by 9 சொல்லிட்டு டிஃபால்ட்டாக 9 வரணும் கீழே. அதே மாதிரி மைனஸ் ஆஃப் -2 × 2 is what -4. அப்போ இங்கே +4 divided by 9 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து பாருங்க எனக்கு 2 × 1 is what 1 divided by 9. கீழே மல்டிப்ளை பண்ணா 3 × 3 minus 2 × -2 is what -4. அப்போ +4 divided by 9 ஓகேங்களா. இங்கே பாருங்க இங்கே 2 வரும்ல, 2 × 1 2 தான் சொன்னேன். -2 × -2 is what எனக்கு +4 divided by 9. 1 × 1 is what -1 divided by 9. இப்போ அதே மாதிரி செகண்ட் ரோ நம்ம வேற கலர் எடுத்துக்கலாம், அப்போ தான் புரியும் பாருங்க. -2 1 -2 1 வந்து -2 divided by டிஃபால்ட்டாக 9 கீழே போட்டுங்க. 2 2s are 4. அப்போது ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி மைனஸ் வரும் ஓகேங்களா, மைனஸ் தானே வரணும். -4 divided by 9. இப்போ அடுத்து பாருங்க எனக்கு என்ன வருதுங்க 2 × 2 is 4. 4 divided by 9 minus 1 × 1 is 1 divided by 9. அதே மாதிரி பாருங்க 1 × 2 is 2 divided by 9 minus 2 × -2 is what -4 அப்படின்னு வரும். இங்கே மைனஸ் ஆல்ரெடி இருக்காதுல, +4 divided by 9 ஓகேங்களா. அப்போ 2 × 2 is 4 divided by 9. கீழே எல்லா கீழே மல்டிப்ளை பண்ணாலும் எப்போவுமே நான் சொல்கிறது தான், எந்த கீழே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கனாலுமே 4 தான் வரும், சாரி 9 தான் வரும், 3 3s. அதனால் 9 விட்டுட்டு மேலே மட்டும் நான் ப்ராப்பராக மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 2 × 2 வந்து 4 divided by 9. அதுக்கப்புறம் பாருங்க -1 × 1 -1 divided by 9. அதே மாதிரி 1 × -2 is what -2 divided by 9. அப்புறம் -2 × 2 4 divided by 9. அடுத்து பாருங்க 2 × 1 2 divided by 9. அப்புறம் -2 × +2 பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் -4 வரும். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் ஆஃப் மைனஸ் +4 divided by 9. இப்போ டேரெக்டாக வந்து நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா போனால் இங்கே அப்படியே ஆட் பண்ண போகிறோம். ஆடோ சப்ராக்ஷன் என்ன இருக்கும் அப்படி டேரெக்டாக பண்ணுங்கள். பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்க என்ன வருது, எனக்கு டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதால அப்படியே ஆடோ சப்ராக்டும் ஈஸியாக படிக்கலாம். 2 + 4 ஆட் பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னு பாருங்கள் 6 divided by 9. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா அகெயின் 6 divided by 9 ஓகேங்களா. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 4ல் 1 போச்சு அப்படின்னா 3 divided by 9. அடுத்த பாருங்க -2 -4 ரெண்டும் ஆச்சுன்னா -2 மைனஸுமே ஆட் ஆகிடும், -6 divided by 9. அதுக்கப்புறம் பாருங்க 4ல் வந்து 1 போச்சு அப்படின்னா 3 divided by 9. அதுக்கப்புறம் பாருங்க 2ல் 6 சாரி 2 4 ரெண்டுமே ஆட் ஆகிடுச்சுன்னா 6 divided by 9 ஓகேங்களா. இங்கே பாருங்க நல்லா பெருசாகவே நான் போட்டுக்கலாம், இல்லை வேறு கலர் எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள் அகெயின் எனக்கு என்ன வருது 4ல் 1 போச்சு அப்படின்னா 3 divided by 9. அதே மாதிரி பாருங்கள் எனக்கு -2 -4 ரெண்டுமே வந்து ஆட் ஆகிடும், -6 divided by 9. அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன வருதுன்னு சொல்லிட்டு 2 4 ரெண்டுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 6 divided by 9 அப்படின்னு சொல்லி வரும்.
இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லி பாருங்க. எல்லாத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 9 வந்து காமனா இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாமே பார்த்தீங்கன்னா 3யோட மல்டிபிளா தான் இருக்கு. இப்போ இந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேன்சல் பண்ணலாம். இப்போ கேன்சல் பண்ண எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. மேலே கீழே நான் அப்படியே கேன்சல் பண்றேன். கேன்சல் பண்ணும்போது எனக்கு இது 2 டைம்ஸ் போகும், இது 3. அகைன் இது 2, இது 3. இது 3 ஒன்ஸா 3 த்ரீஸா. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2, இது வந்து 3. இந்த மாதிரி போகுமா? அகைன் ஒன்ஸா, இது 3ஸா. இது பார்த்தோம் அப்படின்னா இது 2, இது வந்து 3. இது பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸா, இது 3ஸா. அகைன் இது வந்து -2, இது வந்து 3. திருப்பி பார்த்தோம் அப்படின்னா இது 2, இது வந்து 3. இப்போ எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. கடைசியா எனக்கு வந்து கோஃபேக்டர் ஆஃப் ஏன்றது எனக்கு என்ன வருது? 2/3 2/3 சைன் சிம்பிள் சைன்ஸை வந்து நம்ம ப்ராப்பராக பார்த்து எழுதணும். பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? -2/3, அதுக்கப்புறம் பாருங்க 1/3 2/3 1/3 -2/3 2/3 எழுதியாச்சா? இப்போ நமக்கு என்ன வேணும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ தான் வேணும். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்றது என்னது? கோஃபேக்டர் ஆஃப் ஏ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதை வந்து என்ன பண்ணணும்? we have to take the transpose. இப்போ கோஃபேக்டர் ஆஃப் ஏ தி ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ இந்த டிரான்ஸ்போஸ் எடுத்தால் எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் காலம் ஆகிடும். அப்போ என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. எனக்கு வந்து 2/3 2/3 1/3. செகண்ட் ரோ செகண்ட் காலம் -2/3 1/3 அகைன் 2/3. அடுத்து பாருங்க தேர்ட் ரோ வந்து எனக்கு என்ன வரும்? தேர்ட் காலம் 1/3 1 மினிட் இருங்க. 1/3 வேற என்ன வருது? -2/3 அகைன் 2/3. சரிங்களா? எடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3 வந்து காமனாக இருக்குது, ரைட்? அந்த 3 வந்து நம்ம ஓவராலாக வெளியே எடுத்துக்கலாம். அடுத்த பேஜில் எழுதுறேன். அப்போது எனக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து 1/3 ஓவரால் நான் காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. 2 -2 1 2 1 -2 1 2 2. ஓகேங்களா? அவ்வளோதான். திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். இந்த மாதிரி போகலாம். அல்லது ஆர் இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணோம் அப்படின்னா லாம்டா n-1 இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இந்த மாதிரி போவாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக இந்த மாதிரி போகிறது நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வேணுனாலுமே நம்ம சால்வ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு இந்த மெத்தட் வந்து தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? அது இதுவே எனஃப். இதை நம்ம போகணும்னு சொல்லி அவசியம் இல்லை. இன்றைக்கான செஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.